தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் ஒரு த்ரில்லர் திரைப்படத்தின் கிளைமேக்ஸை மிஞ்சும் வகையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. 108 இடங்களை பிடித்து தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தும் கோட்டையில் கொடியேற்றுவதில் தவக தலைவர் விஜய் சந்திக்கும் முட்டுக்கட்டைகள் சாதாரணமானவை அல்ல. ஆட்சி அமைக்க தேவையான 118 என்ற இலக்கை அடைய விஜய்க்கு இன்னும் சில எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை. காங்கிரசின் 5 பேர் ஆதரவு அளித்தாலும் பலம் 112 நிற்கிறது. விசிக மற்றும் இடதுசாரிகள் என தலா 2 எம்எல்ஏ கொண்டுள்ள இந்த 3 கட்சிகளும் மொத்தம் 6 பேர் விஜயின் அரசியல் தலைவிதியை தீர்மானிக்கும் சக்திகளாக மாறியுள்ளனர். அதிகாரத்தில் பங்கு என்பது நிலைப்பாடாக இருந்தாலும் அமைச்சரவை பதவிக்காக மட்டும் கூட்டணி மாற மாட்டோம் என திருமாவளவன் கூறியிருப்பது விஜய்க்கு அவர் வைத்துள்ள செக்காக பார்க்கப்படுகிறது. இடதுசாரிகள் எடுக்கும் முடிவே விசிகவின் முடிவாக இருக்கும் என்பது தற்போதைய சஸ்பென்ஸ். தனிப்பெரும் கட்சிக்கு ஆட்சி அமைக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற மரபு இருந்தாலும் ஆளுநர் ஆர்லேக்கர் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவது விஜய்க்கு பெரும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. விஜய் 2 இடங்களில் வென்றதால் ஒரு இடத்தை ராஜினாமா செய்யும் போது தவகவின் பலம் 107 குறையும். Fourth Monkey Connect 112 ஆதரவு கடிதத்தை அளித்தும் ஆளுநர் இன்னும் அழைக்காததும் பாதுகாப்பு கான்வாய்கள் வாபஸ் பெறப்பட்டதும் இன்று பதவியேற்பு விழா நடக்குமா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. இந்நிலையில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்பே 3 முக்கிய தடைகளை சந்திக்கிறார். ஒன்று, மும்மொழி கொள்கை. PM ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்திட சொல்லி டெல்லி கொடுக்கும் அழுத்தம். இரண்டாவது, நிதி கட்டுப்பாடுகள். சமக்ர சிக்ஷா நிதி முடக்கம் மூலம் உருவாகும் நிதி நெருக்கடி. மூன்றாவது, சட்ட சிக்கல். வருமான வரி ஏய்ப்பு மற்றும் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் விவரங்களை மறைத்ததாக தொடரப்பட்ட வழக்கினை உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டது. இது அமலாக்கத்துறை உள்ளே வர ஒரு வாசலாக அமையலாம் என கருதப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி தவகவை எதிர்த்தாலும் அதிமுகவின் 30க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்களின் CV சண்முகம் தலைமையில் விஜய்க்கு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக வரும் தகவல்கள் அதிர வைக்கின்றன. ஆட்சியில் பங்கெடுத்தால் மட்டுமே அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கட்சியை தக்க வைக்க முடியும் என்ற நெருக்கடியில் அதிமுக எம்எல்ஏக்கள் இருப்பதாக மூத்த பத்திரிகையாளர் மணி குறிப்பிடுகிறார். புதுச்சேரி ரிசார்ட் அரசியல் இதன் ஒரு அங்கமாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் விஜயை தடுத்தால் ஜனாதிபதி ஆட்சி வரும். அதன் பிறகு தேர்தல் நடந்தால் விஜய் 200 இடங்களுக்கு மேல் வெல்வார் என்ற கணிப்பு அரசியல் வட்டாரங்களில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த தேர்தலை மீண்டும் சந்திக்க திமுக மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் தயாராக இல்லை என்பதே நிதர்சனம். தமிழக அரசியல் இப்போது ஒரு சதுரங்க பலகையாக மாறியுள்ளது. விஜய், ஸ்டாலின், EPS மற்றும் டெல்லி என 4 தரப்புக்கும் இடையிலான இந்த ஆட்டத்தில் யார் யாரை வீழ்த்துவார்கள் என்பது நம்பர் கேம் மற்றும் சட்ட போராட்டங்களின் முடிவில் தான் தெரியும். இன்றைய கேள்வி, நேரு ஸ்டேடியத்தில் யோசப் விஜய் எனும் நான் என்ற முழக்கம் ஒலிக்குமா அல்லது ஆளுநர் மாளிகையின் இழுபறி நீடிக்குமா? வாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.